முதல்வர் அங்கே இருக்கிறாரு, அங்கேயே நடக்குதுன்னா அப்புறம் அது ஒன்றே சாட்சி மக்களுக்கு இந்த ஆட்சி எவ்வளோ ஒரு அவலமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கெட்டு இருக்குங்கிறதுக்கு அது நேற்றைய சம்பவமே சாட்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காவல்துறை மீது முற்றிலுமாக அவர்களுக்கு பயம் அற்று போய்விட்டதன் காரணத்தினால்தான் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கொலை செயல்கள், பாலியல் பலாத்காரங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இது முதல்வர் தொகுதியிலேயே நடந்த ஒரு விஷயம். இப்படி நடக்கிறப்ப இவர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு இவர் ஊட்டிக்கிட்டே இருக்கிறார். சின்ன சின்ன குழந்தைங்க போற ஸ்கூல் வேன் மேல கல்லால் அடிச்சு அந்த பஸ் வைப்பர்லாம் போட்டு இது பண்ணி புட்டிங்க பிள்ளைங்க கதறுது. 200 கிலோ குட்கா ஒருத்தர் வண்டியில பிடிச்சிருக்காங்க. கடைசியில் அது யாருன்னு பார்த்தா திமுக நிர்வாகி. கல்வியில் சிறந்தது தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, போதையில் சிறந்தது தமிழகம் வேணுமா இவங்களுக்கு நம்ம பட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் வையை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் அவர்கள் எப்பவுமே ஒரு வசனத்தை ரெகுலரா சொல்லுவார். 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மைக் அடிச்சுன்னா முன்னாடி சொல்ற வசனம் என்னன்னா, எந்த கும்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். ஆனா தினந்தோறும் நம்ம பேப்பர்லயும் பாக்குறோம், நியூஸ் ஊடகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ திருச்சியிலையும் சமீபத்தில் நடந்ததை பார்த்துருப்பீங்க. ஆமா. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சார் இந்த ஆட்சியில? அதாவது நீங்க கூறியது போல எப்பயுமே முதல்வர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்று முதல்வர் அவர் திருச்சியில தான் இருக்காரு. அவர் தங்கியிருந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லயே ஒரு கொலை செய்யப்படுகிறது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அதாவது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்கு இந்த ஆட்சிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா அந்த திருச்சி கொலையை சொல்லலாம். ஏன்னா அது காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஓட ஓட விரட்டி அதுவும் ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ள வச்சு வெட்டுறாங்க. புரியுதுங்களா? முதல்வர் இத்தனைக்கும் திருச்சியில் தான் இருக்கிறார். அப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. காவலர்கள் அவங்கள சுதந்திரமா விட்டுனா காவல்துறை கட்டுப்பாடோட இருந்திருந்தால் இந்த மாதிரி பாதக செயல் செய்பவர்களுக்கு, இந்த மாதிரி ரவுடி லிஸ்ட் இந்த மாதிரில இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சமாவது காவல்துறை மீது ஒரு பயம் இருக்கும். பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி செயல் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. காவல்துறை மீது முற்றிலுமாக அவர்களுக்கு பயம் அற்று போய்விட்டதன் காரணத்தினால்தான் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கொலை செயல்கள், பாலியல் பலாத்காரங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கு. நேற்று ரொம்ப ஒரு இதுன்னா அவர் அங்க இருக்கிறார், முதல்வர் அங்க இருக்கிறாரு, அங்கேயே நடக்குதுன்னா அப்புறம் அது ஒன்னே சாட்சி மக்களுக்கு இந்த ஆட்சி எவ்வளவு ஒரு அவலமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்குங்கிறதுக்கு அது நேற்றைய சம்பவமே சாட்சியா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் கண்ணாப்புட்டான்னு எங்கேயுமே கிடைக்குது, ஆறாக ஓடுகிறது. அதையும் இவங்களுக்கு தடுக்கிறதுக்கு அருகதையற்ற ஒரு ஆட்சியாக தான் இன்றைய ஆட்சி நடைபெற்று இருக்கு. சின்ன சின்ன 2-3 விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போதை கலாச்சாரத்தால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விடூர் அணை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஒரு சுற்றுலா தலமாக திகழ்கிறது. அங்க போய் இருக்கிறப்ப எல்லாம் குடும்பமா அங்க போய் அவங்க பொழுதை கலப்பாங்க. அந்த ஏரியா மக்கள் அந்த பகுதி மக்கள் அங்க போய் ஒரு சுற்றுலா தலமாக போய் அங்க போய் பாக்குறது சகஜம். அந்த ஏரியாவுக்கு அது ஒண்ணுதான் டூரிஸ்ட் ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். அங்க போதை ஆசாமிகள், அது கஞ்சா போதையில் இருந்த ஆசாமிகள் அங்க வந்தவர்கள் எல்லாம் கண்ணாப்புனான்னு அடிச்சு இது பண்ணி அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க. கல்லால் அடித்து இது பண்ணி அடிச்சு குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இருக்கிறப்ப விடூர் அணையில சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி முதல்வர் தொகுதியிலேயே குளத்தூர்லயே பாத்தீங்கன்னா இதே போதை ஆசாமிகள் கஞ்சா குடிச்சிட்டு ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. இது முதல்வர் தொகுதியிலேயே நடந்த ஒரு விஷயம். இப்படி நடக்கிறப்ப இவர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு இவர் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது பதபதக்கிற விஷயம் என்னன்னா, ரொம்ப இதனா இதே போதை ஆசாமிகள் இந்த மாதிரி கஞ்சா போதையில இருந்தவங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ், ஸ்கூல் வேன்
சின்ன சின்ன குழந்தைங்க போற ஸ்கூல் வேன் மேல வந்து கல்லால அடிச்சு அந்த பஸ் வைப்பர்லாம் போட்டு இது பண்ணி புட்டிங்க, பிள்ளைங்க வந்து கத்துது கதறுது, குழந்தைகள் வந்து கத்துது கதறுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தால வந்து இவங்கள் வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி போதை இது வந்து இவங்க கட்டுப்படுத்தவே இல்லை. அதனால தான் இந்த தொடர் சம்பவங்கள் வந்து இந்த குற்றச்செயல்கள், வன்முறைகள், கொலை, கொள்ளை, இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்து நாள்தோறும் நடைபெற்று வருகிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர்ல வந்து 200 கிலோ குட்கா வந்து ஒருத்தர் வந்து வண்டியில இருந்து பிடிச்சிருக்காங்க. கடைசியில் அது யாருன்னு பார்த்தா திமுக நிர்வாகி, அந்த பகுதி வட்ட பொருளாளர், கட்சி பதவியில் இருக்கிறவர் வந்து 200 கிலோ குட்கா இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மெத்தப்பட்ட மேன் அந்த மாதிரிலாம் இது பண்றது பார்த்தீங்கன்னா அது திமுக நிர்வாகி தான். அந்த வழக்கில் அவர் கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியை விட்டு நீக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து ஏன் அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் இந்த போதைப் பொருட்கள் நிறைய வந்து இங்க வந்து தமிழகத்துல வந்து புழங்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதை வந்து பெரும்பாலும் அதை வந்து இது பண்றவங்க வந்து அந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் வந்து ஆளுங்குகின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்களாக, ஆளுங்கட்சி பிரமுகர்களாக இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பேப்பர்ல வந்த ஒரு செய்தியை சாட்சி. முன்னால் அந்த மெத்தப்பட்டமன் இது பண்ணி அயலகத்துறை இதா இருந்தார் இல்லையா, என்ன அவரு வந்து இது பண்ணாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவரோட நெட்வொர்க் வந்து இந்தியா ஃபுல்லா இருந்திருக்கு. இவங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கறேன், தான் கட்சிக்கு கீழே இருக்கிறவன் என்ன இவ்வளவு பணம் இவ்வளவு இது போனாங்கன்னா அவன் என்ன பிசினஸ் பண்றான், எதனால அவங்க வந்து இவ்வளவு இருக்குன்னு நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் நம்ம கூட பழகுறாரு, திடீர்னு ஒரு இதுன்னா அவர் எப்படி வந்தா ஒரு சிந்தனை வரும் இல்லையா நமக்கு. அது கூட தெரியாம அவரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இவங்க ஆளுங்கட்சி பிரமுகர்கள் போவது, அந்த பணத்தை வைத்து படம் தயாரிப்பது அப்படின்னு சொல்லிதான் அவங்க இருந்தாங்களே தவிர, அதோட இதை பத்தி பின்புலத்தை பத்தி இவங்க ஆராயவே கிடையாது. அதே மக்களை பற்றிய சிந்தனையே கிடையாது, இளைஞர்களை பற்றிய அக்கறை கிடையாது. அப்படியாப்பட்ட ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சும்மா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க, இது உருட்டு மாடல் ஆட்சி தான். என்ன அதாவது கல்வியில் சிறந்தது தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, போதையில் சிறந்தது தமிழகம் வேணுமா இவங்களுக்கு நம்ம வந்து பட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்ல ஏன் கட்டுப்படுத்த தவறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொன்னீங்க. ஆனா இது போல இஷ்யூ நடக்கும்போது பாத்தீங்கன்னா பலவேறு ஊடகங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதெல்லாம் பெரும்பாலான ஊடகத்துல இது போல விஷயங்கள்ல வரது இல்லையே. ஆமா, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த குட்கா இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தித்தாள்ல தான் வந்திருக்கு. மீதி வந்து இந்த அச்சு ஊடகம்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறவங்கள இவங்க எல்லாமே இந்த ஆளுகின்ற வர்க்கத்திற்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள் தான் வந்து இதை வந்து வெளியே கொண்டே வர்றாங்களே தவிர, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிற வந்து சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே வந்து விலை போய் விட்டன அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இப்படி இருந்தாலும் மக்களுக்கு தெரியாமலா போயிடும். இப்போ உங்களை மாதிரி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து கையில வந்து செல்போன் தான் வச்சிருக்கிறாங்க, எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசுறது நீங்க ஒளிபரப்பதை பாக்குறாங்க. அதனால செய்திகள் வந்து மக்களுக்கு போய் கொண்டுதாங்க. இதுல இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் நிரந்தர டிஜிபியை நியமிக்கல, பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார். அது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இது வந்து யூபிஎஸ் வந்து இது பண்ணி செலக்ட் பண்ணி இவங்க ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் அனுப்புறாங்க. யூபிஎஸ்சி வந்து 3 பேர் இருந்த சீனியர்ஸை வந்து அதுல வந்து மூப்பு அடிப்படையில வந்து அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. இதுல ஒருவரை வந்து டிஜிபியா நீங்க வந்து இது பண்ணிக்காங்கிறாங்க. அதுக்கு மேலையும் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் போயிருக்காங்க. என்ன அதையும் கண்டெம்ட் போட்டிருக்காங்க. ஹென்ரி டிபேனுங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி நீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பின்பும் இந்த அரசு வந்து அதை செயல்படுத்தவில்லை, காலம் தாழ்த்துகிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து கண்டெம்ட் போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் சீனியாரிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் யாருமே வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ண ஒத்து வர மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பொறுப்பு டிஜிபி வச்சுக்கிட்டே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிரந்தர டிஜிபி இருந்தால்தான் காவல்துறை வந்து இப்ப பொறுப்புல இருக்கிறவர் வந்து ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சிலது தான் அவங்க வந்து பெருசா வந்து ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து வேற ஒருவர் வரும்போது முக்கியமான விஷயங்கள் நம்ம இது பண்ணோம்னா நமக்கே அந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதோட இதுதான் வந்து நம்ம இதெல்லாம் பொருத்தி பார்க்கணும். ஒரு டிஜிபி நியமனத்தில் கூட இந்த அரசு வந்து தங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டும் என்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் சொல்லியே இவங்க வந்து காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அப்ப இந்த ஆட்சி என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் வந்து இப்ப வந்து அவரை செய்யாம சுத்தி முதல்வரை சுற்றி ஒரு
உயர் அதிகாரிகள் ஒரு வட்டம் அமைத்து கொண்டு இந்த மாதிரி கீழ்மட்டம் வரைக்கும் எதையுமே பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறது உண்மை. அதனால வந்து இந்த பவர் பாலிட்டிக்ஸ்பாங்க, ஏஎஸ்ல இருக்கும் சரி, ஐபிஎஸ்லயும் சரி, அவங்களுக்குலாம் அது குரூப் இருக்கும். அதுல வந்து முதல்வரை சுற்றி ஒரு கூட்டம் வந்து தாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்து சிறந்தவர்கள் தான். அவர்களை வந்து அவமானப்படுத்தும் பொழுது, புறக்கணிக்கும் பொழுது அவர்கள் பணியை வந்து சரியா இல்லாம அவங்க நமக்கு இது அப்படின்னு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க சொன்ன இந்த குளத்தூர் விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவே எங்கேயுமே வெளியே வரல. அந்த சிசிடிவி வந்து அந்த உரிமையாளர், அந்த வீட்டோட சொந்தக்காரங்க தான் 2 பேர் ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, அந்த வீடியோ. ஆனா அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப குளத்தூர்ல பாத்தீங்கன்னா, நீங்க கூறியது போல அந்த சிசி கேமரா வச்சிருந்த வீட்டு உரிமையாளர் மேல வந்து வழக்கு பாஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து அவர் என்ன வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டார்? ஒரு சிசி கேமரா வீட்டில் வச்சது தப்பா, இல்லை அதை வந்து இந்த மாதிரி வந்து போதை ஆசாமிகள் வந்து ரோட்ல போற வர வந்து வெட்டினது வந்து அது படம் பிடிச்சிருக்கு. அதை வந்து அவர் வெளியே காமிச்சதுனால அவர் மேல வழக்கு பாயுதுன்னா, இப்ப இப்ப சிசி கேமரா வச்சிருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யும். நாளைக்கு எது நடந்தாலும் அவங்க வந்து பொது வெளிக்கு வந்து அதை வந்து கொடுக்க போறது இல்லை. அப்படிங்கிறப்ப குற்றச்செயல்கள் வந்து மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது முதல்வர் தொகுதியாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சிசி கேமரா இந்த வீட்டின் உரிமையாளர் மேல வந்து வழக்கு பாயுதுன்னா, இது எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேலேயே இவங்க வழக்கு திருப்புறது தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சிக்கு வந்து கை வந்த கலை. இது ஏன் சொல்ல வரேன்னா, வேங்க வயல் விஷயம் எடுத்துக்கங்க. பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலேயே வழக்கு போட்டாங்கல்ல, அதுதான் இவங்களோட இந்த ஆட்சி வந்து இப்படியே தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைத்து கொண்டு இருந்தால், இந்த மாதிரி ஒரு சிசி கேமரா வச்சிருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வீட்டுக்கு ஓனர் மேல வந்து வழக்கு போட்டாங்கன்னா, அப்போ வந்து இது குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இதாக தானே போகும். அவங்களுக்கு மேலும் மேலும் குற்றச்செயலை வந்து செய்வதற்கு தூண்டுவதற்கு இது போன்ற செய்திகள்லாம் வந்து இப்ப வீட்டு ஓனர் மேல இது போடுறது, பாதிக்கப்பட்டவங்க மேல கேஸ் போடுறது, வழக்கு போடுறதுன்னா, அப்ப குற்றச்செயல்கள் மேலும் மேலும் அந்த குற்றங்களை வந்து தொடர்ந்து கொண்டு தானே இருப்பாங்க. சோ இந்த கையாளாகாத அரசு வந்து குற்றங்களை தடுப்பதற்கு பதிலாக குற்றம் புரிவோருக்கு வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து வைத்திருக்கின்றதான் நம்ம இந்த விஷயத்துல எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல தொடர்ந்து இது போல சின்ன குற்றச்செயல் வந்து பெரிய பெரிய குற்றச்செயல் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது முதல்வர் செவிக்கு செல்லாமல சார் இன்னும் இருக்கும். செல்லாம இருந்தாலே முதல்வர் பதவிக்கு அவர் லாயக்கற்றவர் தான் நம்ம சொல்லணும். அது எப்படி வந்து, அதாவது ஒரு முதல்வர் இல்ல அப்படி சென்றிருந்தால் போலீஸ்களை அதிதீவிரமாக முடுக்கிவிட்டு இருப்பார் இல்லையா? அதான் சொல்றாங்க, ஒரு முதல்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை காலையிலையும் மாலையிலையும் இந்த இரவு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் எல்லாமே வந்து காலையில ஒரு தடவை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும், மாலை ஒன்று போகும். அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் என்ன நடைபெற்றிருக்கு, எந்தெந்த விஷயம் இருக்கு, எந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதை வச்சு தான் வந்து உயர் அதிகாரிகளுக்கு வந்து ஆலோசனை நடத்தி இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரு உயர்மட்ட ஆலோசனை நடந்து அந்த ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனா முதல்வர் வந்து இன்றைய முதல்வர் வந்து இந்த திராவிட மாடல் முதல்வர்னு கூறிக்கொள்கிற நபர், இந்த முதல்வர் வந்து அந்த மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் டெய்லி பார்க்குறாரா அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு பெருத்த சந்தேகத்தை கிளப்புகிறது. ஏன்னா அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடைபெறுந்து தடுக்கலாம். இல்லை பார்த்துட்டு அவருக்கு புரியாம இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து அவரை நோக்கி மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல பேசினது விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 4 முதல்வர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. 4 முதல்வர்கள் இருந்துமா இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கு சந்தி சிரிக்கிற அளவு? 4 முதல்வரும் மக்களை தாண்டி மற்ற விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறாங்க, புரியுதுங்களா? 4 முதல்வர் 4 முதல்வரும் மக்கள் மக்கள் அதுதான் சொல்றேன், 4 முதல்வர் இருக்கிறார்கள். நான் ஒத்துக்கலாம், எங்க மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் கூறியது போல முதல்வர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில இருந்துச்சு அப்படி போயிட்டு எல்லாம் கண்ணாடி புதுசா கண்ணாடி மாட்டிக்கிட்டு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்துடுறாரு.
அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கோயில் கோயிலாக போயிட்டு இன்னும் அடுத்து என்ன வாங்கலாம், என்ன இது பண்ணலாம், மந்திரிகளிடம் எவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெள்ளி பீரோ பாத்தீங்களா சார்? ஆமா, வெள்ளி பீரோ அந்த மாதிரி அவங்க அந்த இதுல இருக்காங்க. இன்னொரு முதல்வர் சினிமா துறையை சார்ந்துக்கிட்டு இல்ல ட்விட்டர்ல சமூக வலைதளங்கள்ல யாருக்காவது வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு அவர் லைக் கொடுத்துக்கிட்டு அவர் அதுல பிஸியா இருக்காரு. இன்னொரு முதல்வர் வந்து வெளிநாட்டு முதலீடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற மக்கள் பத்தி சிந்தனையே உங்களுக்கு இல்லையே. 40 முதல்வர் இருந்தாலும் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் மக்களுக்கு நன்மை நடக்க போவது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இதுல 40 முதல்வர் இருந்தாலும் இதுதான் நடக்கும் இந்த ஆட்சியில. இந்த ஆட்சி அவலங்கள் அப்படித்தான் இருக்கு. இது எல்லாம் 2026ல பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா தேர்தல் நெருங்க தான் இவங்களுக்கு மக்களின் மேல அக்கறை ஒரு மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்ப வந்து இந்த லேப்டாப்புக்கு எல்லாம் இது பண்ணிருக்காங்கல்ல, 4 வருஷத்துல என்ன பண்ணீங்க? ஏற்கனவே கொடுத்த லேப்டாப்லாம் நிறுத்துனது நீங்க தானே. இப்ப அதுக்கு டெண்டர் விடுறேங்கிறீங்க. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த முதியவர்களுக்கு தம்பதிகளுக்கு வந்து கோவில்ல வந்து சிறப்புன்னு சொல்லிட்டு நேற்று நடந்திருக்கு. துணை முதல்வர் வந்து கலந்து கொண்டிருக்காரு. ஆக்சுவலா வந்து விழா காலையில வந்து 9 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 70 வயதை தாண்டிய தம்பதியினர் வந்து முதியவர்களை வந்து காலையில 7:30 மணிக்கு 7 மணி 7:30 மணிக்கு கோயில்ல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. 9 மணிக்கு விழா நடக்கணும். துணை முதல்வர் வந்து 11 மணி 4 மணி நேரமாக 70 வயது முதியவர்கள் வந்து உட்கார்ந்த இடத்துலயே 4 மணி நேரம் நம்மளே இப்போ உட்கார்ந்தோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்தோம்னா நம்மளால உட்கார்ந்துருக்க முடியுமா? இந்த மாதிரிதான் மக்களை பற்றி கவலையே கிடையாது. ஏன் நீங்க 11 மணிக்கு போட்டு நீங்க அந்நேரம் தான் எந்திரிச்சு இது பண்ணிட்டு வருவீங்கன்னா 11 மணிக்கு போட்டு போங்க. மக்களை பற்றி அக்கறை இதுதான். முதியவர்கள் 70 வயதை கடந்த முதியவர்கள் வந்து நேற்று வந்து கோவில்ல வந்து 4 மணி நேரமாக காக்க வைத்து 9 மணிக்கு நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு வந்து 11 மணிக்கு வந்து பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ வந்து புதுசா ஒரு இது அன்புச்சோலையா இதை முதியவர்களுக்குன்னு ஒரு இல்லம், அங்க போய் கேரம் போர்டுலாம் விளாண்டுட்டு இருக்காரு. ஷூட்டிங் பார்த்தீங்களா, சூப்பரா இருந்தது பார்த்தீங்களா. முதல்வர் வந்து 4 பேரோட வந்து கேரம் விளாடு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு இந்த இந்த சிந்தனை ஏன் வரவில்லை அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஏன்னா தேர்தல் வருகிறது. மக்களை எதையாவது புதுசா ஏதாவது சொல்லி மக்களை வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும், மக்கள் மனங்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி கட்டில வந்து அமர்ந்து அதுல எத்தனை இவங்க நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தெளிவா இப்ப தெரியுது. அனைத்து மகளிருக்கும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதுல தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லிட்டு இவங்களா ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? 2.5 வருஷம் கழிச்சுதான் வந்து அந்த உரிமை தொகையை கொடுத்தாங்க. இப்ப தேர்தல் நெருக்கத்தில் வந்து இப்ப விடுபட்டவர்களுக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இலவச பேருந்து, அது வந்து பஸ்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் அடிச்ச தான் இவங்களோட சாதனைன்னு நம்ம சொல்லணும். அதை வந்து ஒரு முன்னாள் மந்திரி இப்ப மறுபடியும் துணை பேச்சாளர் உள்ள சேர்த்துருக்காங்கல்ல பொன்முடி, அவர் என்ன பேச்சு பேசினார்? ஓசி ஓசி அப்படின்னு பேசினார்ல, அதெல்லாம் மகளிரின் மனங்களில் வந்து ஆறா புண்ணாக தான் இருக்கு. தேர்தலின் போது கண்டிப்பாக இதெல்லாம் இந்த வழியை வந்து அவர்கள் வந்து வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. இதுல வந்து அதுல மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து மக்களை பற்றி அக்கறை இல்லாம இவங்க சொன்ன வாக்குறுதி, கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறேன்னாங்கல்ல, பெட்ரோல் டீசல் இருந்தாங்க, எவ்வளவு இது கடன், அது கல்வி கடன் தள்ளுபடினாங்க, இன்னைக்கு வரைக்கும் பண்ணாங்களா? அப்ப மாணவர்களை எவ்வளவு ஏமாத்திருக்காங்க. நீட்டு ஒரு கையெழுத்துல நிற்குவோம் அப்படி ரகசியம் எங்களுக்கு தெரிஞ்சு துணை முதல்வர் போனார்ல. 2026ல வந்து ஒரு தேர்தல் பரப்புரை போகும்போது கேட்பாங்கல்ல, அந்த ரகசியத்தை இப்ப சொல்லும்பாங்கல்ல. தெரிந்து கொண்டே, அதாவது நீட்டை வந்து விளக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தெரிந்து கொண்டே மாணவ செல்வங்களை இவங்க வந்து எத்தனை பொய் சொல்லி ஒரு இது பண்ணி எத்தனை மாணவர்கள் அதுக்கு பின்பு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்பும் எத்தனை மரணங்கள் நடந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இருந்து இறந்திருக்கிறார்கள். அந்த பாவம் வந்து இவங்களை சும்மா விடாது. புரியுதுங்களா? நீட்டுங்கிறது ஒண்ணு வச்சுட்டு இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அது நீட்டுங்கிறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது. கொண்டு வந்ததே இவங்க தாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து காங்கிரஸ் அரசாங்கம் அங்கம் வைக்கும் பொழுது இவர்கள் கட்சியை சார்ந்த காந்தி செல்வன் வந்து மத்திய சுகாதாரத்துறை துணை அமைச்சராக இருக்கும்போதுதான் இந்த நீட்டு மசோதாவை தாக்கல் செய்யறாங்க பார்லிமெண்ட்ல. கொண்டு வந்தது இவங்களே. இப்ப வந்து நீட்டு விளக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்னத்தை பண்ண போறாங்க? அதாவது இதுலதான் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சரி இந்த நீட்டை வந்து நீக்குவதற்கு வாய்ப்புகள்
இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டுதான் என்ன செஞ்சார்? உள்ஒதுக்கீடு. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து, அதாவது இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் எந்த முதல்வரும் செய்யாத ஒரு மாற்று சிந்தனையை மாற்றி யோசித்து இந்த மாதிரி 7.5% விழுக்காடு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த 7.5% அந்த உள்ஒதுக்கீடு வந்ததுனால எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அதனால் பயன்பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த தமிழகமும் தமிழக மக்களும் மாணவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதை தீர யோசிச்சு இது செயல் வடிவம் கொடுக்க முடியுமா, இது சாத்தியமாங்கிற பார்த்து செய்யறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஆட்சி கட்டிலில் அமைய வேண்டும் அப்படிங்கிறது அந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி. இது ஒன்னே சாட்சி. அப்படிங்கிறதோட நான் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 இவங்க என்ன உருட்டினாலும் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போதைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.